இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல ட்ரை திஸ் சாப்டர் நம்பர் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 106. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 3, 8, 7, 8, 4, 5, 6. இதுக்கு எப்படி மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மீன் மீடியன் மோட் எல்லாமே வந்து சென்ட்ரல் வேல்யூ தான். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளத்தில் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு மிடில் இருக்கிற நம்பர் தான் வந்து மீடியன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஆட் நம்பராக இருந்தால் மிடில் ஒரே ஒரு நம்பர் வரும். இதே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் 2 நம்பர் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட் சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் சம்மில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எழுத அங்கே நம்பர் அடிச்சிருங்க. அப்போனா வந்து லெஃப்ட் அவுட் நம்பர் இருக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்போது ஃபஸ்ட் நம்பர் வந்து 3, செகண்ட் நம்பர் வந்து 4, தேர்ட் நம்பர் வந்து 5, ஃபோர்த் நம்பர் வந்து 6, அடுத்த நம்பர் வந்து 7, அதுக்கப்புறம் 2 8 இருக்குது. அப்போ 2 8மே எழுதிக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதிக்கணும். இப்போ வந்து ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒவ்வொரு நம்பர் அடிச்சுருங்க. இங்கே 3, இங்கே 8, அடுத்த நம்பர் என்னது இங்கே 4 அடிச்சிருங்க. இங்கே செகண்ட் நம்பர், பேக்லேருந்து செகண்ட் நம்பர் என்னது 8, இங்கே ஃப்ரண்ட்லேருந்து தேர்ட் நம்பர் என்னது 5 அடிச்சிருங்க. பேக்லேருந்து 1 2 3 தேர்ட் நம்பர் அடிச்சிருங்க. இப்போ எல்லா நம்பருமே அடிச்சிச்சுன்னா லெஃப்ட் அவுட் நம்பர் எது 6. அப்போது 6 தான் வந்து மீடியன். இப்போ இங்கே வந்து 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. 7 வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுனால ஒரே ஒரு மிடில் நம்பர் தான் வரும். அப்போது தேர்ஃபோர் மீடியன் இஸ் 6. Second sum, find the median of 11, 14, 10, 9, 14, 11, 12, 6, 7, 7. இதையும் ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிங்க. 6, 7, 7, 9, 10, 11, 11, 12, 14, 14. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்தும் ரைட்லேருந்தும் ஒவ்வொரு நம்பர் அடிச்சுக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 6 அடிச்சிருங்க. இங்கே 14. ஃப்ரண்ட்லேருந்து செகண்ட் நம்பர் வந்து 7, பேக்லேருந்து செகண்ட் நம்பர் 14, ஃப்ரண்ட்லேருந்து தேர்ட் நம்பர் 7, இங்கே பேக்லேருந்து தேர்ட் நம்பர் வந்து 12, ஃப்ரண்ட்லேருந்து இப்போ லெஃப்ட்லேருந்து ஃபோர்த் நம்பர் வந்து 9. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட்லேருந்து ஃபோர்த் நம்பர் வந்து 1 2 3 4. அப்போ ஃபோர்த் நம்பர் 11 அடிச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பரையும் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ மீடியன் இஸ் ஈக்குவல் டு 10 + 11, 10 + 11 டிவைட் பை 2. அப்போ 10 11 ஆட் பண்ணால் 21, 21 டிவைட் பை 2. இப்போ 2ல் எத்தனை 1 2s இருக்குது, 1 இருக்குது. இப்போது 1ல் வந்து 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்து போடணும். எப்படி போடணும், 21 டிவைட் பண்ணும்போது 2 1s are 2, இங்கே 0 வந்துடும். இந்த 1 கொண்டு வாங்க. 1 வரும்போது 1 is less than 2. ஸோ தேர்ஃபோர் இதில் 1 இல்லாதனால நம்ம 0 சேர்த்துட்டு இங்கே வந்து 0 சேர்க்கும்போது பாயிண்ட் சேர்த்துக்கணும். அப்போது இங்கே 0 சேர்த்தனால 5 2s are 10. தேர்ஃபோர் when you divide 21 by 2 you will get 10.5. அப்போ மீடியன், இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து மீடியன் வந்து 10.5. இதே வந்து நம்ம வந்து ஃபார்முலா வச்சு போடலாம். ஃபார்முலா வந்து ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 6 7. 7 வந்து ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதுக்கு என்ன ஃபார்முலானா n + 1/2th டேர்ம். n என்னது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எவ்வளவு 7 + 1/2. 7 + 1 என்னது 8, 8/2. 8/2 என்னது 4. அப்போ 4th டேர்ம் தான் வந்து மீடியன். எது 4th டேர்ம், இங்கே 1 2 3 4. அப்போது தேர்ஃபோர் மீடியன் 6ன்னு வரும். எது 4th டேர்மோ த மீடியன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் இருக்கிறதுனால ஃபார்முலா வந்து 1/2 × n/2, n/2 + 1. அப்போ என்னது 1/2 போட்டுட்டு n எத்தனை அப்சர்வேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 அப்சர்வேஷன். அப்போ n வந்து 10/2, 10/2 + 1. அப்போ 10/2 என்னது 5. அப்போ இங்கே வந்து 5 + 1 6. அப்போ 1/2 ஆஃப் 5th டேர்ம் என்னென்னு பார்க்கணும்.
1 2 3 4 5 ஃபிஃப்த் டேர்ம் என்னது 10 ப்ளஸ் சிக்ஸ்த் டேர்ம் என்னது 11. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணும். 10 + 11 is 21. 21 divided by 2, that is nothing but 10.5. ஸோ இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது, இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. அது வந்து ஈஸி மெத்தட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம போட்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ.